இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோர் மனு தாக்கல். களத்தில் நின்று ஆட்டம் காட்டிய காளைகளால் புழுதி பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. விறுவிறுப்பாக நடந்த போட்டிகளில் 20 காளைகளை தழுவிய அபிசித்தர் முதல் பரிசாக காரை தட்டிச் சென்றார். சிறந்த காளையாக தேர்வான பாகுபலி காளையின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசு. சிறந்த காளை மற்றும் வீரர்கள் என இரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடித்தவர்களுக்கும் பரிசுகள். தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போட்டிகளில் காளை முட்டியதில் 7 பேர் உயிரிழப்பு. போட்டியில் பங்கேற்றவர்கள் மற்றும் பார்வையிடச் சென்றவர்கள் உயிரிழந்த சோகம். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சென்னையில் கடற்கரையில் குடும்பமாக கூடி பொழுதை கழித்து உற்சாகம். பொள்ளாச்சியில் இருந்து பறக்கவிடப்பட்ட ராட்சத பலூன் மீண்டும் பாலக்காடு வயல்வெளியில் தரையிறங்கியது. பலூனில் பயணித்த 3 பேர் பத்திரமாக மீட்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஆட்சியரை மேடையிலிருந்து அகற்றியதாக அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தன்னை யாரும் எழுந்து நிற்க கூறவில்லை என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா விளக்கம். புகைப்படங்களை பார்த்துவிட்டு கதை கூறுபவர்களுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் பேட்டி. நாங்க எழுந்தெல்லாம் போகல, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆளுநர் ஆர்.என்.ரவி விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அதிகாரம் தொடர்பான விவகாரத்தையும் விசாரிக்க கோரி கூடுதல் மனு தாக்கல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைப்பதற்கு அனுமதி. ககன்யான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக நிகழ்த்தி புதிய வரலாறு படைத்தது இஸ்ரோ. 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக அறிவிப்பு. தாக்குதலில் படுகாயமடைந்த நடிகர் சாயிப் அலிகானுக்கு அறுவை சிகிச்சை. தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை தகவல். ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணடை மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் தொலைநோக்கியில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். காசாவில் ஹமாஸுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தக்கூடாது. இஸ்ரேல் அரசுக்கு எதிராக உள்நாட்டு இளைஞர்கள் போராட்டம். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகிறது திரைப்படம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.